கோவை அரசு மருத்துவமனையில் கைதிகள் வார்டிலிருந்து தப்பி ஆந்திராவைச் சேர்ந்த கைதி சேலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கார் விற்பனை செய்வது போல OLX செயலியில் விளம்பரம் செய்து 30க்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றிய மோசடி நபரின் பின்னணி என்ன? 3 மாநில போலீசாரை அலையவிட்ட பலே கேடி சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிம்முடு அஜித்குமார். இவர் கார் விற்பனை செய்பவர்களின் தகவலை பெற்று அதை OLX செயலியில் தனது கார் என்பதைப் போல பதிவேற்றம் செய்து பல லட்சம் மதிப்புடைய காருக்கு ஒரு சில லட்சங்கள் மட்டும் அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு மோசடி செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இவர் மீது ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் உள்ளன. ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இவர் உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். ஆந்திராவிலிருந்து தப்பிய அவர் திருப்பூர் மாவட்டத்தில் இதே போன்று கார் விற்பனை செய்வது போல இருவரிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பிம்முடு அஜித்குமாரை திருப்பூர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் கோவை மத்திய சிறையில் கடந்த வாரம் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சிறையில் உடல்நிலை சரியில்லை என தெரிவித்ததை தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் இருந்த அவர் கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள கைதிகள் வார்டிற்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். இந்நிலையில் வெள்ளியன்று மாலை கோவை அரசு மருத்துவமனை கைதிகள் வார்டிலிருந்து பிம்முடு அஜித்குமார் தப்பியோடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய போலீசார் தலைமறைவான பிம்முடு அஜித்குமாரை தேடி வந்தனர். ஆந்திர போலீசாரை ஏமாற்றிய அதே பாணியில் தமிழக போலீசாரையும் பிம்முடு அஜித்குமார் ஏமாற்றி தப்பியிருக்கிறார். இந்நிலையில் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அருகில் உள்ள மாவட்ட போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே தனிப்படை அமைத்து தேடுதல் பணி நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவர் சேலத்திற்கு செல்வது தெரிய வந்தது. இதனிடையே சேலம் மேச்சேரி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பிம்முடு அஜித்குமாரை தனியன்று காலை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதையடுத்து கோவையில் இருந்து சென்ற தனிப்படை காவல்துறையினரிடம் அவரை ஒப்படைத்தனர். தப்பிய சில மணி நேரங்களிலேயே தமிழக போலீசாரிடம் ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல மோசடி பேர்வழி சிக்கியது குறிப்பிடத்தக்கது.